ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து காலை டிஃபன் வந்து நம்ம காரக்கோடி ஸ்டைலில் இன்றைக்கி அரிசி உப்புமா செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான நான் புழுங்கல் அரிசி 1 கப் எடுத்திருக்கேன், 1/2 கப் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 1 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், தேங்காய் துருவல் கொஞ்சமாக வச்சுருக்கேங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த அரிசியும் கடலைப்பருப்பையும் நம்ம கழுவி வடிகட்டிடலாம். இதை மாதிரி ஜல்லியில் பார்த்துடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வடிகட்டிட்டேன், போட்டு தண்ணி கூட இல்லாமல். இப்போ நம்ம இதை பொன்னிறமாக வறுத்துடலாங்க. நம்ம அரிசிலாம் பார்த்திங்கன்னா வறுத்து சாப்பிடுவோம்ல, அந்த ஸ்டேஜில் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே ஆற விட்டுடலாம் ஒரு 5 நிமிஷம். கொஞ்சம் வெதுன்னு சூடு இருக்கும்போது இந்த மிளகும் சீரகத்தையும் இப்படி சேர்த்துக்கலாங்க. நம்ம மிக்சியில் வந்து ரொம்ப வந்து பவுடராக அரைக்கக்கூடாது, ஒன்றும் விதமாக இது வந்து ரவை ஸ்டேஜில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு பார்த்திங்கன்னா இங்கே நான் ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேங்க. இனிமேல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போது வெங்காயமாக பொடியாக வெட்டி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய். பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டாச்சுங்க. இது ஒன்று மதியமாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று மதியமாக அரைச்சிடுங்க. தெரிஞ்சுங்களா? இந்த நொய்யெலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த அரிசி மாதிரி. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம், கிளறி விட்டுக்கலாங்க. இது 4 கிலோ அரிசி, 4 கிலோ அரிசி 50 கிராம் கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போது நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. நம்ம 1 கப்பு அரிசி எடுத்திருக்கோம், அதுக்கு ஈக்குவலாக வந்து 2.5 கப்பு தண்ணி தான் சரியாக இருக்கும். ஸ்லோவாக ஊற்றுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வெள்ளையாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு 3 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 விசில் வந்துச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பலன்னு வந்திருக்கு சூப்பராக. நம்ம போட்ட தண்ணி எல்லாமே கரெக்டாக வந்திருக்குங்க, அடியெல்லாம் பிடிக்கல. நம்ம அந்த கரெக்டான தண்ணி போட்டோம்னா சுத்தமாக ஒட்டாமல் வரும். பார்த்திங்கன்னா நல்லா பலன்னு சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் நைட் டின்னருக்கு தாங்க எடுத்துக்கிறேன். நீங்கள் இதேமாரி நைட்டுக்கும் எடுத்துக்கலாம், காலையிலே சுட செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அல்டிமேட்டாக இருக்குங்க. இதேமாரி ட்ரை பண்ணிட்டு நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் கொடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.